டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ் எப்படி அப்பியர் ஆகணும், எப்படி வந்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க் கொஷின் வந்து 20 1 மார்க் கொஷின் 21 மார்க்ஸ். ஓகேங்களா? 20 into 1. ஸோ 20 மார்க்ஸுக்கு வந்து நம்ம எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக நீங்கள் எழுதணுன்னாலும் உங்களுக்கு என்ன அதிமுக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருந்ததாக தான் 4 ஆன்சரில் கரெக்டான ஆன்சரை ஒன்று செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 4 ஆன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் as அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ known as. இதுக்கு வந்து 4 ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா, இந்த 4 ஆன்சரில் வந்து ஒன் ஆஃப் த ஆன்சராக வோல்டேஜ் இருக்கும். கரண்ட்டு, பவர், எனர்ஜி இருக்குன்னா நீங்கள் யூ ஹவ் டு செலக்ட் த வேல்யூ வோல்டேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு வோல்டேஜ்னா தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் மட்டும்தான் உங்களால் அந்த 4 ஆன்சரில் ஒன்று செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த 4 ஆன்சரை விட்டுட்டு அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவோ அதை மட்டுமே பார்த்துட்டே போகலாம். ஸோ சிம்பிள் 1 மார்க் கொஷின் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதையே திரும்ப ஒரு முறை யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். வெரி இம்பார்ட்டண்ட், வெரி லிமிட்டடாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எலேபரேட்டாக இருக்காது. ஸோ 2வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ known as அல்லது வோல்டேஜ் இஸ் ஆல்சோ known as பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதுக்கு என்ன ஆன்சர்? ஆம்பியர். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபார்முலா ஃபார் பவர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா ஃபார் பவர் ஸோ 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் ஞாபகம் வருதா? ஃபார்முலா ஃபார் பவர். ஸோ மொத்தம் இன் டிசி சர்க்யூட்ஸ். ஓகே, இன் டிசி சர்க்யூட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 3 ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து நீங்கள் 3மே தெரிஞ்சிருந்தால் தான் ஒன் ஆஃப் த கரெக்ட் ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐங்கிறது ஒரு ஃபார்முலா, வோல்டேஜ் மல்டிப்ளைட் பை கரண்ட்டு. அடுத்து I ஸ்கொயர் ஆருங்கிறது இன்னொரு ஃபார்முலா, வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் ஏதோ ஒரு ஃபார்முலா இந்த 4 ஆன்சரில் ஒரு ஆன்சராக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதே மாதிரி கூட கேட்கலாம். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்கா, வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்கலாம். R1 R2 ரெண்டுமே சீரீஸில் இருக்குது, வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்கலாம். 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும்? சீரீஸில் இருந்ததுன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணி ஒன் ஆஃப் த ஆன்சராக வந்து 4 ohms இருக்கும். அந்த 4 ohms செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த மார்க், 1 மார்க்கு. இதே மாதிரி சீரீஸில் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி பேரலில் கூட கேட்கலாம். ஸோ இது 2 ohms, இதுவும் 2 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்? R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ 4 டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RT இஸ் ஈக்குவல் டு 1 ohms. ஓகே, எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 × 2 டிவைடட் பை 2 + 2. ஓகேவா? இது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம். யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் வாட் இஸ் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எனர்ஜிக்கு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஆன்சராக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா பவர் இன்டூ டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 7வது 1 மார்க்காக யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கேட்கலாம். ஸோ யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க?
ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு யூனிட் ஆஃப் பவர் ஞாபகம் வரணும். யூனிட் ஆஃப் பவர் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கிலோவாட்ஸ். ஓகே, ஸோ எனர்ஜிக்கு என்ன பண்ணணும்? பவர் இன்ட்டு டைம். இந்த பவரோட யூனிட் கிலோவாட்டு, இதுக்கு டைம் என்ன? ஹவர். டைம் இதில் சொல்லுவோம் ஜென்ரலாக, ஹவர்ஸில் தானே சொல்லுவோம். ஸோ அதனால் கிலோவாட் ஹவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 மார்க் கொஸ்டினை ஆன்சர் எழுதணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா ஓம்ஸ் லா. ஓகே, வாட் இஸ் ஓம்ஸ் லான்னு கேட்கலாம், இல்லை ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 4 ஆன்சரில் ஒன்றா இப்படி கூட இருக்கலாம், வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட் அப்படின்னும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு 4 ஆன்சரில் ஒரு ஆன்சராக இருக்கலாம். நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணணும். இது எதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓம்ஸ் லா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் V is equal to IRன்னு கொடுத்துட்டு திஸ் இஸ் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அல்லது லென்ஸ் லா அப்படி 4 ஆன்சரை கொடுத்துடலாம். யூ ஹவ் டு செலக்ட் தட் ஓம்ஸ் லா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1 மார்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கு ஒரு ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுற ஒரு 1 மார்க்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேசிஎல்லை யூஸ் பண்ணி கூட ஒரு 1 மார்க் கேட்கலாம். டிஃபைன் கேசிஎல்னு 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம், இல்லைனா கேசிஎல் அப்ளை பண்ணி 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம், I1 I2. I1 வந்து 2 ஓம்ஸ்னு கொடுத்துடலாம், 2 ஆம்ஸ்னு கொடுத்துடலாம். I2ங்கிறது 3 ஆம்ஸ்னு கொடுத்துடலாம். வாட் இஸ் I3 அப்படின்னு கேட்கலாம், வேல்யூ ஆஃப் I3 அப்படின்னு கேட்கலாம். I3யோட வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு வந்து கேசிஎல் அப்ளை பண்ணணும். கேசிஎல் என்ன சொல்லுதுன்னா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு புள்ளியை நோக்கி செல்லக்கூடிய கரண்ட்டும் அந்த புள்ளியிலிருந்து விலகி செல்லக்கூடிய கரண்ட்டும் சமம்னு சொல்லுது. அதாவது சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்டுங்குது. ஸோ அப்போ I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I3. அதுதான் உங்களுக்கு I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I3. ஏன்னா I1ம் I2வும் இந்த புள்ளியை நோக்கி வருது, I3ங்கிறது புள்ளியிலேருந்து விலகி போகுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 2 3, அப்போ 2 + 3ங்கிறது I3ங்கிறது 5. ஸோ I3ங்கிறது 5 ஆம்ஸ். 5 ஆம்ஸுங்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் த மார்க். ஓகேங்களா? ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. கேசிஎல் அப்ளை பண்ணி எய்தர் இந்த 2 மார்க்ஸ் ஆர் 1 மார்க்ஸில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட்டு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிதா ஃபஸ்ட் யூனிட்டில் எப்படி ஒரு 1 மார்க் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வரும்னு நம்புவோம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக உங்களுக்கு வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து சிம்பிளாக பாஸ் ஆகணும், கொஞ்சம் ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்க மாட்டாங்கன்னு நம்புவோம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக இப்போ ஒரு which one of the following is the energy storage device அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். which one of the following is the energy storing device? ஒன்று வந்து கெப்பாசிட்டர்னு கொடுக்குறாங்க. நம்பர் 2 வோல்டேஜ். நம்பர் 3 கரண்ட்டு. நம்பர் 4 பவர்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் எது எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கெப்பாசிட்டர். யூ ஹாவ் டு செலக்ட் த வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 மார்க்கை அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எனிஹோ அதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த 4 ஆன்சரில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நம்ம எப்படி 1 மார்க் கொஷினை கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அமாங் த 20 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ்க்கு தான் ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற 10 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இந்த
10 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு தெரியாத கொஷின் 10 கொஷின்ஸ் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 10 கொஷின்ஸை விடாதீங்க. நீங்கள் இந்த 10 கொஷின்ஸ்க்கும் ஏபிசிடி ஏதாவது ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணி 10 கொஷினுக்கும் ஆன்சராக எழுதிடுங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க்கிங்லாம் உங்களுக்கு கிடையாது. அதனால் 10 கொஷினுக்கு எய்தர் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி ஏதாவது ஒன்று, எல்லாத்துக்குமே 10க்கும் ஏன்னு அடிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 4 ரைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு ஃப்ளூக்கில் ரைட் ஆகிறதுக்கு பதிலாக இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. அதே மாதிரி உங்களுக்கு 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த யூனிட்டில் எல்லா யூனிட்லேயும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி தான் கேட்பாங்க 2 மார்க்கு. ஸோ அப்படி பார்க்க போனாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன 2 மார்க் கேட்கறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா ஓம்ஸ் லா கேட்கலாம், லா கேவிஎல், அப்படி இல்லைன்னா கேசிஎல். இந்த 3 லாவில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின் படித்தாலே கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம்னு நம்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 2 பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 2 மார்க்ஸில் உங்களுக்கு தெவினின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், சூப்பர்பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இந்த 4 தியரமில் கண்டிப்பாக ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ யூனிட் 1ல் ஓம்ஸ் லா, கேவிஎல், கேசிஎல்ல கண்டிப்பாக ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூனிட் 2ல் தெவினின்ஸ், நார்டன், சூப்பர்பொசிஷன், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இந்த தியரமை மட்டும் நல்லா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக கேதர் பண்ணிடலாம். யூனிட் 3 பொறுத்த மட்டும் ஏசி சர்க்கியூட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஏசி சர்க்கியூட்ஸில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மெயினாக உங்களுக்கு ஃபார்ம் ஃபேக்டர், பீக் ஃபேக்டர் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்ஸில் இந்த 2 கொஸ்டினில் ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த பேசிக் டெஃபினேஷன், நோடுனா என்ன, பிரான்ச்னா என்ன, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆம்ப்ளிடியூட்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏசி சர்க்கியூட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த பழைய ஃபார்முலா கொஞ்சம் மாறுபடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா டிசி சர்க்கியூட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதில் பவருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துருக்கோம். P = VIன்னு பார்த்துருக்கோமா, I²R பார்த்துருக்கோமா, V²/R பார்த்துருக்கோமா. இந்த இடத்துல அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா அதே பவருக்கான ஃபார்முலா ஏசி சர்க்கியூட்ஸில் VI cos θ வரும். ஸோ பவருக்கான ஃபார்முலா இன் ஏசி சர்க்கியூட்ஸ்னு கேட்டாக்கா VIன்னு ஒரு ஆன்சர் இருக்குது, VI cos θன்னு ஒரு ஆன்சர் இருக்குன்னா யூ ஹவ் டு செலக்ட் த வேல்யூ ஆஃப் VI cos θ. சரிங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் டு கிராக் இந்த 1 மார்க்கும் 2 மார்க்கையும் கிராக் பண்ணுறது. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 12 பிக் கொஷின்ஸ் அனுப்பியிருப்பேன், தியரி கொஷின்ஸ். உங்களுக்கு டெஸ்ட்டும் வச்சுருப்பேன். அந்த டெஸ்ட்டு வச்ச கொஷினை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 3 10 மார்க் இருக்குது. அதில் 3 10 மார்க்கில் எப்படியும் 2 10 மார்க்கு நீங்கள் அதில் கண்டிப்பாக எழுதிட முடியும். ஏன் 3மே கூட உங்களால் எழுத முடியும். அதனால் வந்து பெட்டர் 2 to 3 கொஷின்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம்டாக பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த 12 கேள்வியை படித்தாலே போதும். படிச்சிடலாம்ல, 12 கேள்வியை படிச்சிடலாம்ல. ஆல்ரெடி உங்களை படிக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் கிளாஸில் டெஸ்ட் வச்சு அதை ஒப்பிக்க சொன்ன கொஷின்ஸ் தான். அதனால் படிச்சுட்டு போங்க, போயிட்டு நீட்டாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போகிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த எக்ஸாம் டிப்ஸ்க்கான வீடியோவை
அடுத்த வீடியோலையும் கண்டினியூ பண்ணலாம்.